கோவை கொடிசியா வளாகத்தில் ஏஇபிசி இந்தியாவின் சர்வதேச பொறியியல் கண்காட்சியின் 11வது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளில் இருந்து தொழில்துறையினர் கலந்து கொண்டனர். ஏஇபிசி இந்தியா சார்பாக சர்வதேச பொறியியல் கண்காட்சியினை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. இதன் 11வது பதிப்பாக இந்த ஆண்டு இன்று முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் கண்காட்சியை நடத்தி வருகின்றது. இந்த மாபெரும் கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சியானது இந்தியாவில் உள்நாட்டு பொறியியல் திறன்களை வெளி உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் வாய்ப்பாக இந்த கண்காட்சி அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஏஇபிசி இந்தியா தலைவர் அருண்குமார் கரோடியா, இந்திய அரசின் வர்த்தகத்துறை இணை செயலாளர் விபுல் பன்சால், இமாச்சல பிரதேச அரசின் முதன்மை செயலாளர் நசீர், தமிழ்நாடு அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்களின் செயலாளர் அர்ச்சனா பட்நாயக், ஏஇபிசி இந்தியாவின் மூத்த துணைத் தலைவர் பங்கஜ் சட்டா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கண்காட்சியை துவக்கி வைத்ததுடன் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள அரங்குகளை பார்வையிட்டனர். இதில் 58 நாடுகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட தொழில்துறையினர், உற்பத்தியாளர்கள், பொறியியல் துறையை சார்ந்த ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்கள், கொள்முதல் செய்வோர் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 6வது முறையாக நடைபெறும் இக்கண்காட்சி கோவையில் 2வது முறையாக நடைபெறுகிறது. இந்திய அரசின் வர்த்தகத்துறை அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், கனரக தொழில்கள் துறை, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை ஆகியவற்றின் ஆதரவோடு நடத்தப்படும் இக்கண்காட்சியின் மூலமாக 200 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என ஏஇபிசி இந்தியா தலைவர் அருண்குமார் கரோடியா தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.